விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கடந்த 6ஆம் தேதி ஏற்பட்ட உடன்பாட்டில் சிதம்பரம் தொகுதி மட்டும் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து இன்று திருவள்ளூர் தொகுதியும் சேர்த்து 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் உணர்வை புரிந்து கொண்டு, தோழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு 2 தொகுதிகள் வழங்கிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், பேச்சுவார்த்தை குழு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுவிய அளவில் கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும். வேண்டாதவர்கள் நம்மை தனிமைப்படுத்துவதற்காக, அரசியல் பொது நீரோட்டத்திலிருந்து நம்மை ஓரங்கட்டுவதற்காக, தோழர்களிடையே இருக்கிற அதிருப்தியை பயன்படுத்தி சில வேண்டாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டது வருத்தமளிக்கிறது. இயக்க தோழர்கள் ஒருபோதும் அதற்கு இடம் தரக்கூடாது. இந்த நொடியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் மிக தீவிரமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியின் தலைவர்களை சந்தித்து கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட தயாராக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். எமது உணர்வுகளை மதித்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறுகிறேன். எந்த நிபந்தனையும் இல்லை. ஏற்கனவே நான் கூறியபடி கொடுத்தது ஒன்றாயிருந்தாலும் கொள்கையில் ஒன்றாயிருப்போம் என்று நான் ஒரு தொகுதியை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். என்றாலும் கூட ஒரு தொகுதி எமக்கு போதவில்லை, 3 தொகுதியாவது எங்களுக்கு வேண்டும் என்று தோழர்கள் ஆங்காங்கே குரல் எழுப்பத் தொடங்கினார்கள். விடுதலை சிறுத்தைகளின் இந்த உணர்வுகளை மதித்து தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். வேறு எந்த நிபந்தனையும் இதில் இல்லை. இன்னும் கூட்டம் நடக்கல, இனிமேதான் போகணும். 6 மாதங்களாகவே தொடர்ந்து மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று நான் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்து வருகிறேன். நேற்று கூட நான் இடதுசாரிகள் கட்சிகளின் தலைவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். மீண்டும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வாக்குகள் சிதறக்கூடாது. மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது. டெல்லியிலே மதவாதிகளின் கையில் ஆட்சி பீடம் போய்விடக்கூடாது. ஆகவே இடதுசாரிகள் தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அதற்கு ஏற்புடைய கூட்டணி. சிறுபான்மை சமூக இயக்கங்களும் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகளுக்காக போராடி ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கங்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே பாட்டாளி வர்க்கத்தின் உண்மையான ஒரு கூட்டணியாக, சமூக நீதி கூட்டணியாக, மதசார்பின்மை கோட்பாட்டை காப்பாற்றுகிற ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அமைந்திருக்கிற காரணத்தினால் இடதுசாரிகள் இந்த அணிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.